வந்து கத்திட்டு போனோன்னே வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே தங்கராஜ் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு, இங்கே யார் சொன்னது, மதிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து யோசிக்கிறாரு. அம்மா நான் உங்ககிட்ட இப்போ தானே சொன்னேன், அதுக்குள்ளேயே மதிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து ரேவதி இருக்காங்க. கண்டிப்பாக இவ தான் சொல்லியிருப்பா, சொல்லு ரேவதி நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அதுட்டு கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் ரேவதியும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. உடனே ரேவதியை பார்த்து செம்ம டென்ஷன், எவ்வளோ தைரியமாக தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இப்படி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஓங்கி வந்து கொடுக்குறாரு. உடனே ரேவதி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. நல்லா நல்லா வந்து வந்து அவங்கள தாக்கிடுறாரு. உடனே ரேவதி வந்து அழறாங்க. அடுத்து இங்கே வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆகிட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் விடமாட்டேன், அவரை சுத்தமாக விடமாட்டேன், எப்படியாவது நல்ல வேலையை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மலர் வந்து ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி சரியாக பேசாதால பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியராஜ் உடனே ரேவதியை போய் பார்க்குறாரு. பார்த்தா ரேவதி இருக்கிற நிலமையை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என் தங்கச்சி எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க, நீங்கள் வாடா வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. தங்கராஜ் எவ்வளோ சொல்கிறாரு கேட்காம ரேவதியும் அவங்க அண்ணன் கூட போயிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கராஜ் வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து வந்துரு ரேவதி என் கூட, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இந்த மாதிரி தாக்கிக்கூடாது, சரி எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. ஆனால் யாருமே வந்து தங்கராஜ் கூட ரேவதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பண்ண மாப்பிள்ள, என் பொண்ணை இப்படி வந்து பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ரேவதியோட அம்மா அப்பாவும் எங்கே வந்து பாக்கியராஜ் வந்து ரேவதியை உள்ளே போக சொல்கிறாரு. ரேவதி வந்து கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க நம்ம மலர். பாக்கியராஜா இது இந்த அளவு வந்து அண்ணனுக்கு எதிராகவே தங்கராஜனுக்கு எதிராகவே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மதி வந்து யோசிக்கிறாங்க. பாக்கியராஜ் கிட்ட போய் மதி பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே சொல்லுமா அப்படின்றாங்க. உண்மையிலேயே உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படிப்பட்ட அண்ணன் தான் எல்லாருக்குமே வேணும். உடனே உங்கள் தங்கச்சிக்கு வந்து ஒன்றுனாலும் வந்து உடனே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, உங்கள் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க வந்து ரேவதி வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது, இதில் என்னம்மா இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றுனா கூட நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னோடனே உடனே சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிற, இல்லை எனக்கு ஒன்றுனா செய்வீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றுனா செய்வீங்களா அப்படின்னு. நீ என்ன சொல்கிற மதி, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க இல்லையா, ஏன் தங்கராஜ் அண்ணனுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க, இதே மாதிரி வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, பாவம் மலரக்கா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தைரியமாக நிற்கணும் இல்லையா கூட, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை இல்லையா அப்படி சொன்னோன்னே, நீ சொல்கிறது கரெக்டு தான்மா மதி, எனக்கு அப்படி பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அம்மா அப்பா எதிரே என்னால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் வந்து மலரக்காவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூட நின்று பார்த்துக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதுக்காகவாது நீங்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறால, அதையாவது நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் பேசல, உங்கள் தங்கச்சிக்கு ஒன்று நான் மட்டும் நிற்கிறீங்கள, அதே மாதிரி ஒய்ஃப்க்கு ஒன்று நான் கூட நிற்கணும் இல்லைங்க அப்படின்னோன்னா அப்படியே யோசிக்கிறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் பண்ணுறேன், மலருக்காக கண்டிப்பாக நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு தங்கராஜ். அப்போ வந்து மலர் வந்து என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கே தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்பவும் போல் கேட்குறாங்க. உண்மையிலே மலர் சாரி மலர்னு, எனக்கு எதுக்கு சாரி, இல்லை இன்றைக்கி என் தங்கச்சிக்கு நான் நின்றுருக்கேன், அவளை வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியுது, ஏன் மாப்பிள்ளைக்கு எதிராக வந்து நான் நின்னேன், இதே மாதிரி உனக்கும் நான் தோள் கொடுத்துருக்கணும்ல, நான் ஒரு புருஷனாக வந்து இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு. ஏன் தங்கராஜ் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இல்லை மதி வந்து என்கிட்ட பேசணுன்னு தான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு நல்ல அண்ணனாக மட்டும் இருந்தால் பத்தாது, நல்ல புருஷனாகவும் இருக்கணும்ல, நான் அப்படி இல்லைல்ல மலர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலர், சாரி மலர் அப்படின்னோடனே கையை பிடிச்சிட்டு சாரி கேட்குறாரு. பரவாயில்ல தங்கராஜ், உங்களை பற்றி எனக்கு தான் தெரியும்ல, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம் விடுங்க, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான், என்ன மலர் இப்படியெல்லாம் பேசுகிற, இனிமேட்டு பாரு மலர், நான் உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆறுதலாக நிற்பேன், உனக்கு வந்து நான் தோள் கொடுப்பேன் மலர் அப்படின்னு. பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நீ பார்க்க தான் போகிற, இதுக்கப்புறம் புது பாக்கியராஜை நீ பார்ப்ப அப்படின்னோடனே, புது பாக்கியராஜ் பார்க்கலாம், இப்போவே உங்கள் தங்கச்சிக்கு ஒன்றுனா துடிக்கிறீங்களே, எனக்கு தெரியும் நீங்கள் துடிப்பீங்கன்னு, ஆனால் இப்போவும் எனக்கு புதுசாக தான் இருக்குது அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் மாறிட்டேன் அப்படின்றாரு.